இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஹாலிவுட் த்ரில்லர் மூவிஸ் பார்ப்போம். இதை வந்து நம்ம கவுண்ட் டவுனா சொல்றதுல பொதுவாக சொல்லிட்டு இருக்கோம். வேக்கப் டென் லேட்டஸ்டா வந்த இந்த நைவ்ஸ் அவுட் சீரீஸ்ல லேட்டஸ்ட் வந்த படம் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டேக்கா இருந்துச்சு. கேத்தலிக் சர்ச் இந்த மாதிரி சர்ச் ஓரியண்டா போய் அதுல வந்து ஒரு கொலை நடந்து அதை கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து ஒரு படம் சூப்பரா இருந்துச்சு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தியேட்டர்ல பார்க்காம விட்டோம், அதான் வந்து ஒரே மைனஸா இருந்துச்சு. ஆனாலும் வந்து இந்த நைவ்ஸ் அவுட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தான். அதுக்கப்புறம் இதை சொல்லுவேன் நானு, ஒரு நல்ல படம். இதை வந்து நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க முடிஞ்சா பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது இது வந்து பாத்தீங்கன்னா டிகாப்ரியோ நடிச்சு பால் தாமஸ் ஆண்டர்சன் டைரக்ட் பண்ண படம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு பால் தாமஸ் ஆண்டர்சன் வந்து ஒரு கமர்ஷியலா எடுத்த படம். இது ஃபாஸ்டான படம் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. ஒருத்தர் வந்து எதனால வந்து ஒரு புரட்சியிலிருந்து வெளியே வராரு, அவர் வைஃப்னால இவருக்கு வந்து பிற்காலத்துல இவர் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருது. அது அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு டேக்கா இருந்துச்சு இந்த படம். சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே, நல்ல மேக்கிங். நம்ம டிகாப்ரியோ அவர் ஷான் பென் இதுல வந்து கலக்கி இருப்பார். ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு வந்து கண்டிப்பா இந்த வருஷம் வந்து பயங்கரமான ரெக்கக்னிஷன் கண்டிப்பா கிடைக்கும். இந்த படத்துல அவருக்கு ஆல்ரெடி ரெக்கக்னிஷன் இருக்கு. இந்த படத்தினால இவருக்கு திருப்பியும் ஒரு பேக் டு த ஃபார்ம் மாதிரி ஒரு கிடைக்கும். செம கேரக்டர். ரொம்ப நேரம் நான் வந்து ஷான் பென்னான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவரு ஃப்ரெண்டு, ஆமா ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர். எல்லாம் வந்து கிளைமேக்ஸ்ல சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா அதை நீங்க பாருங்க. தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம். தியேட்டர் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாரன் ஆரோன்ஃபிஸ்கியோட கார்ட் ஸ்டீலிங். இது வந்து டாரன் ஆரோன்ஃபிஸ்கி வந்து ரொம்ப நாள் வந்து கொஞ்சம் வேற மாதிரி படம் எடுத்துட்டு இருந்தாரு. உங்களுக்கு தெரியும், ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ரெஸ்லரு, அப்புறம் நோவா, இந்த மாதிரி வந்து பல டிஃப்ரெண்டான படம் எடுத்தவர். கொஞ்சம் பாடி ஹாரரு, இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லரு, இந்த மாதிரி படங்களை வந்து பயங்கரமான ஆளவர். இது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாதாரணமான ஒரு ஆக்ஷன் காமெடி அந்த மாதிரி எடுத்துருந்தாரு. ஒரு கமர்ஷியலா ஒரு த்ரில்லர் காமெடி அந்த மாதிரி எடுத்திருந்தாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம், ஜாலியா இருந்துச்சு. நான் தியேட்டர்லயும் பார்த்தேன் இந்த படம். சூப்பரான படம், பாருங்க. அடுத்து வந்து ரூஃப்மேன் தான். அது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஒரு தெஃப்ட் ஒன்று பண்ணுவார். இவர் பாத்தீங்கன்னா இந்த KFC இந்த மாதிரியான பர்கர் கிங் இந்த மாதிரியான இடங்கள்ல போய் காசு ஆட்டையை போடுறது. ஆனா யாரையுமே வந்து ஹர்ட் பண்ண மாட்டாரு. ரியலாவே ஒருத்தர் இருந்தாரு ரூஃப்மேன் சொல்லி. அந்த மாதிரி படம், அந்த மாதிரியான ஒரு படம். நல்லா இருந்துச்சு. அது நல்லா சூப்பராவே இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல கடைசியில அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எல்லாம் போடுவாங்க. அடுத்து பீஸ்ட் ஆஃப் வார். இது என்ன கதை? பீஸ்ட் ஆஃப் வார் வந்து ஒரு வார பத்தின படம் தான் இது. இது பாத்தீங்கன்னா இதுல மெயினா என்னன்னா ஒரு சுறா மீனுமே இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர் வந்துட்டு ஒரு வார்க்காக போவாங்க. அங்க வந்துட்டு அங்க மாட்டிக்குவாங்க. தண்ணியில போய் அங்க மாட்டி அங்க ஜாப்பனீஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாரை தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கிடையில பாத்தீங்கன்னா இந்த சுறா மீன் வேற இந்த மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்ல, ஆனா பட்ஜெட் மாதிரியே தெரியாது, நல்ல ஒரு படமா இருக்கும். ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் இந்த படம். கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சூட்ரான். அவங்க வந்து ஒரு டெய்லரு, அவங்கள தேடி வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் வருவாங்க. அவங்க தேடி அங்க இருந்து வந்து இவங்க அந்த டெய்லரிங் அந்த கிராஃப்டை வச்சு எப்படி தப்பிக்கிறாங்க, அதான் கதை. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரீன் பிளே எழுதினாலும் படம் வந்து நமக்கு போர் அடிக்கல, நமக்கு லாஜிக் கேள்விகள் கேட்க வைக்கல. அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்கிரீன் பிளே. அது ஒரு டிஃப்ரெண்டான படம் ஷூட் ஆன். அதை கண்டிப்பா பாருங்க. அடுத்தது வந்து டெட் மெயில். ஒருத்தன் வந்து கடத்தி ஒரு ரூம்ல அடைக்க வச்சிருப்பானுங்க. திடீர்னு போய் ஒரு இடத்துல போய் அவன் வந்து ஏதாவது எழுதி கொண்டு போய் ஒரு லெட்டர் பாக்ஸ்ல போய் கொரியில போட போவான். மெயில் போட போவோம், கரெக்டா மாட்டி அவனை திருப்பி தரதரம் எழுதிட்டு போவான் அவன் கடத்திட்டு வந்தவன். இந்த கதை இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே பேக்ல போனீங்கன்னா ரொம்ப வந்து மினிமலிஸ்டிக்கா, அது ஆளு அதிகம் இல்லாம அட்டகாசமான ஸ்கிரீன் பிளே எடுத்த படம். இது ஒரு பயங்கரமான அண்டர் ரேட்டட் படம் இந்த வருஷத்தோடு. ஆமா, இது வந்து அவ்வளவு சூப்பர் படம். ரொம்ப சிம்பிளான படம், இண்டிபெண்டன்ட் மூவி. நல்லாவே தெரியும் இந்த படத்துல. இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து நீங்க இந்த வருஷத்துல வந்து மிஸ் பண்ணாத ஒரு த்ரில்லர் படம். இது நீங்க பண்ணவே கூடாது. அருமையான படம். அடுத்தது பிளாக் பேக். இது வந்து பாத்தீங்கன்னா டிங்கர் டெய்லர் சோல்ஜர் ஸ்பை மாதிரி அதிக ஆக்ஷன் இல்லாம ஒரு ரூம்லயே வந்து அந்த கேட் அண்ட் மவுஸ் அந்த வார்த்தை விளையாட்டுலயே கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு படம். ஆமா, யாரு ஸ்பைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இந்த படமே. ஸ்டீவன் சோடன்பெர்கர் பத்தி தெரியும் உங்களுக்கு. அவர் இண்டிபெண்டன்ட் மூவியோட ஒரு மெயினான ஆளு. அவர் எடுத்த படம் தான் இது. இது அதிகம் பெரிய ஆளு எல்லாருமே, ஆக்டர் எல்லாருமே பெரிய ஆளுங்க. ஆனா எல்லாமே ஒரு ரூம்குள்ளதான் இருக்கும். அத ஒரு கடைசி ஒரு மணி நேரம் வந்து ரூம்குள்ளதான் படமே. ஒரு சூப்பரான படம். ரொம்ப டைலாக் ஓரியன்ட் படம். இது ரொம்ப கான்வர்சேஷன் ஜாஸ்தி. ஆனா இதுக்குள்ள இருந்த மிஸ்ட்ரி வந்து பயங்கர ஹெவியான மிஸ்ட்ரியா இருக்கு கடைசியில. அது வந்து நீங்க வந்து இது படம் பார்த்தா தெரியும். அடுத்த படம் பாத்தீங்கன்னா டெட் ஆஃப் வின்டர். அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அதாவது ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க வந்து ஃபிஷிங் வேண்டி போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா மினசோட்டாங்கிற மாதிரி அந்த மாதிரியான
அங்க போனா எதாச்சியா அங்க வேற ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருப்பாங்க. இவங்க வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு காப்பாத்துற மாதிரியான ஒரு கான்செப்ட். அதாவது பெரிய ஹீரோக்கள் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் தான் இது. ஒரு வயசானவங்க வந்து பண்ணுவாங்க. சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு, நல்ல படம். அடுத்தது வந்து போன் லேக். ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து ஒரு கப்புள்ஸ் வராங்க. அங்க ஆல்ரெடி இன்னொரு கப்புள்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்காங்க. அவங்க இவங்க லாக் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வந்து அங்க தப்பிச்சாங்களா, அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு அதான் மீதி கதை. கொஞ்சம் நல்லா வந்து ஒரு த்ரில்லரா நல்லா போச்சு. கடைசியில கொஞ்சம் போக கொஞ்சம் சொதப்பன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதாவது என்னன்னா ஒரு சுமாரான படமா கடைசியில் ஆச்சு. ஆனாலும் வந்து இந்த கண்டென்ட், இந்த ஸ்டோரி வைஸ், இந்த மாதிரி ஒரு கப்புள்ஸ் ஒரு ஹோட்டல் தங்குறாங்க, அங்க சில இதெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி பல படங்கள் பார்த்துருப்போம். அந்த கதைக்கு வேண்டி வந்து நம்ம இந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல படம், நம்ம போர் அடிக்காம போச்சு. நல்ல படம் தான் இது, ஓரளவுக்கு பார்க்கலாம், ரொம்ப வந்து மோசம் கிடையாது. இந்த நோ வேக்கன்சி மாதிரி டைப் படங்கள் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிராப். ஒரு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆன ஒரு சிங்கிள் மதர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டேட்டுக்கு வந்து ஒரு ஆளை சந்திக்க ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ஆனா அந்த ஹோட்டல் ஃபுல்லா அவங்க லாக் பண்ணி ஒருத்தன் வந்து அவன் சொல்றதெல்லாம் இவங்க செய்ய சொல்றான். அட்லீஸ்ட் இந்த போன் பூத் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த கதை தான் இது, ரெட் ஐ போன் பூத். அதாவது ஒருத்தன் வந்து ஆர்டர் பண்றான், அதை இவன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு லாக்டு சிச்சுவேஷன்ல வந்து இவன் வந்து அங்க இருப்பான். அங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆற, அதான் மீதி கதை. ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு இதுவும் வந்து ஒரு ரூம் த்ரில்லர் தான், அந்த ஒரு இடத்துல நடக்க கதை தான். ஒரு நல்லா வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே நல்லாவே போச்சு படம் கடைசி வரைக்கும். ஒன்னும் போர் அடிக்கல. நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கலாம் இந்த படம். வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லயுமே ரொம்ப சுமாரான படங்கள் தான், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான படங்கள் வரல. அது அடுத்த வருஷம் எதிர்பார்க்க. கடைசியில பெருசு விட்டுச்சு அவத்தாரு. அது அவர் தான் பார்க்கணும். அவர் வந்து அந்த படத்தை பார்த்து வெறுத்து போய் அடுத்த வந்து இந்த அவத்தார் கொஞ்ச நாள் எடுக்க மாட்டேன்னு சொல்லி வேற ஒரு படம் எடுக்கிறாரு, கோஸ்ட் ஆஃப் ஹிரோஷிமான்னு. அது வந்து வரவேற்கலாம் பெருசா. திருப்பி வந்து நல்லா எடுக்க வருமா.